தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் சட்லஜ் நதியில் காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணி 3வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மகன் குறித்த தகவல் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என சைதை துரைசாமி அறிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி காணாமல் போய் இன்றைக்கு 3வது நாள் ஆகிறது. தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரையில் விபத்து நடந்த இடத்துக்கு அருகிலேயே பெருமளவில் இந்த மீட்பு படையினர் அவர்களை தேடி வந்த சூழ்நிலையில் அந்த எல்லை பகுதியை ஆற்றினுடைய தேடுதல் எல்லை பகுதி விரிவடைந்து பல இடங்களிலும் தேடும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் வெற்றி குறித்த எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை. இதன் காரணமாக இந்த ஆறு சென்று அடையக்கூடிய பக்ரானங்கல் அணை இருக்கிறது. அந்த அணையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மீட்பு படையினர் இன்று காலை முதல் தேடி வருகிறார்கள். எனவே மகன் மாயமான சூழ்நிலையில் அவர் குறித்த தகவல்கள் இதுவரையில் கிடைக்காத ஒரு வேதனையில் விரக்தியில் தற்போது சைதை துரைசாமி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தனது மகன் வெற்றி குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ வேறு யாருக்காவது உடனடியாக தகவல் தாருங்கள். அப்படி தகவல் தருபவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானமாக வழங்கப்படும் என்றும் சைதை துரைசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சட்லஜ் நதியை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றன. அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே வெற்றி எங்காவது இருக்கிறாரா, ஏதாவது சிகிச்சை பெற்று வருகிறாரா, சுயநினைவில்லாமல் ஏதாவது ஒரு கிராமத்தில் அவர் இருக்கிறாரா, இந்த பல்வேறு கோணங்களில் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தில் அவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். எனவே வெற்றி குறித்த தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்பது சைதை துரைசாமியினுடைய பதிவாக இருக்கிறது. இன்று காலையில் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்லுகிற போது ஆற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, எனவே அதற்கு மேல் செல்லக்கூடிய இடம் என்பது பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் போது காற்றினுடைய நீரினுடைய மேல்மட்டம் உறைந்து காணப்படுகிறது. எனவே அந்த பனிக்கு அடியில் ஒருவேளை அவர் எங்காவது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம். எனவே இந்த தேடும் பணியில் பெரும் சிரமம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.